கடலூர் மாவட்டம் பண்ருட்டியை அடுத்து திருவதிகையில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஹேம பூஜவல்லி உடனாகிய ஸ்ரீ சரநாராயண பெருமாள் கோவில் அமைந்துள்ளது. இன்று தை அமாவாசையை முன்னிட்டு மூலவர் ஸ்ரீ சரநாராயண பெருமாள் சுவாமிக்கு கோபூஜையும் விஸ்வரூப தரிசனமும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு நன்னீராட்டு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 1 டன் எடையுள்ள மா, பலா, வாழை என பல வகையான பழங்களை கொண்டு மான், புலி மற்றும் பசுக்கூடங்கள் புல்தரையில் மேய்வதை போன்ற பழப்பந்தலில் புல்லாங்குழலுடன் பிருந்தாவன கண்ணனாகவும் வேணுகோபால சுவாமி அலங்கரிக்கப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வாசுதேவாய ஹரயே பரமாத்மனே பிரணவ கிளேசநாதாய கோவிந்தாய நமோ நமகான்னு கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்த திருவதிகை ஸ்ரீ ஹேமாப்த நாயிகா சமேத சரணாராயண சுவாமி விசேஷமான தை அமாவாசை எம்பெருமானுக்கு இந்த பிரதி அமாவாசையிலும் இங்க சிறப்பு பெருமாள் பிரார்த்தனை சேவை. திரிபுர சம்ஹார காலத்துல சிவபெருமானுக்கு சரம் கொடுக்கிறார். சரம்னா அம்பு. அதனாலதான் இந்த கேத்திரத்துக்கு திருவதிகைன்ற பேரு. அமாவாசையில இங்க ரொம்ப பிரசித்தி. ஒவ்வொரு அமாவாசையிலும் ஒரு அலங்காரம் பிரசித்தி. இந்த தை அமாவாசையில பெருமாள் ஆண்டாள் மார்கழி மகோத்சவம் முடிஞ்சு தையோரு திங்கள்னு பெருமாள் கிருஷ்ண சரணத்துல பிருந்தாவனத்துல எப்படி சேவை சாதிக்கிறாரோ அதே மாதிரி நம்ம திருவதிகையில சரணாராயண பெருமாள் பிருந்தாவன கண்ணனாக சேவை சாதிக்கிறார். ஒரு 1.5 டன் பூரா பழ தோட்டம், கரும்பு வனம் எல்லாம் போட்டு பெருமாள் விசேஷமாக தை அமாவாசை விசேஷ சேவை சாதிக்கிறார்.